மின்சார வாரியம் என ஒரு தமிழகத்துடைய மொத்த தமிழக மக்களுடைய ஒரு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மின்சார வாரியம் அது கடந்து வந்த பாதையை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓரளவு லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த துறை எப்படி இந்த குறுகிய 25 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு கடனிலும் இவ்வளவு பெரிய சுமையிலும் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைக்கும் போயிட்டு இருக்குன்றதை காட்டுறது தான் இது. எல்லாம் பொதுவாக சொல்லிட்டு வராங்க, நாங்கள்லாம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் இத்தனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அப்படி இல்லை, என்ன நடந்துச்சுன்றதை வெள்ளை அறிக்கையாக வித் டேட்டா நம்ம கொடுத்துருவோம். இதுலேருந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றதையும் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் ஆவலோட எதிர்பார்த்த மின்சார வாரியத்துடைய வெள்ளை அறிக்கை. எதற்காக இந்த வெள்ளை அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் முதலாவது. ஏன்னா மின்சார வாரியம் ஏன்னா ஒரு தமிழகத்துடைய மொத்த தமிழக மக்களுடைய ஒரு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மின்சார வாரியம் அது கடந்து வந்த பாதையை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்த மின்சார வாரியம் இருக்க போகுது, எவ்வளவு இதனால என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம கடந்து வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை நம்ம எங்கேருந்து இதை சரி பண்ண போகிறோம், என்ன சரி பண்ண போகிறோம்னு சொல்லணும். ஸோ மின்சார வாரியம் நம்ம இப்போ எடுத்திருக்கிற இந்த மொத்த வெள்ளை அறிக்கையில் 2001ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மொத்த ஸ்டேட்டஸையும் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். மொத்த ரெவன்யூ எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது சப்ஸ்டேஷனு, எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சு, இது மாதிரியான மொத்த டீட்டெயில், அதாவது 2000 ஆண்டுகள் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மின்சார வாரியம் கடந்து வந்த மொத்த பாதை. ஏன்னா அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கடனும் இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய அளவில் எக்ஸ்பான்ஷன் இல்லை, பெரிய அளவில் நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவு லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த துறை எப்படி இந்த குறுகிய 25 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு கடனிலும் இவ்வளவு பெரிய சுமையிலும் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைக்கும் போயிட்டு இருக்குன்றதை காட்டுறது தான் இது. இதிலிருந்து எப்படி இதை மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி நம்ம அடுத்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோன்றதை சேர்த்து தான் இந்த வெள்ளை அறிக்கை. ஏன்னா இது மக்களுக்கு அனைவரும் தெரியணும். எல்லாம் பொதுவாக சொல்லிட்டு வராங்க, நாங்கள்லாம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் இத்தனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அப்படி இல்லை, என்ன நடந்துச்சுன்றதை வெள்ளை அறிக்கையாக வித் டேட்டா நம்ம கொடுத்துருவோம். இதுலேருந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றதையும் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். மின்சார வாரியம் கடந்து வந்த, அதாவது எப்போ ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், 1957ஆம் ஆண்டு. அதில் 2010ஆம் ஆண்டு ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது மொத்தமாக டிஎன்இபி 2ஆக பிரிக்கப்பட்டது, டான்ஜெட்கோன்னு டான்ட்ரான்ஸ்கோன்னு. அதுக்கப்புறம் 2024 இது 4 கம்பெனியாக மாற்றப்பட்டது. அடுத்த ஸ்லைட் போகும், ரெவன்யூ போங்க, அடுத்த ஸ்லைடு. ஸோ இதான் வந்து மொத்த 2001ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரை மொத்தமாக அந்த டென்யூருக்கு அந்த 5 ஆண்டுகளுக்கான எவ்வளவு ரெவன்யூ, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சரு, எவ்வளவு வந்து அதில் கேப் இருந்துச்சு, அதாவது எவ்வளவு நெகட்டிவ் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 2001ஆம் ஆண்டில் 2006ஆம் ஆண்டு வரைக்கும் ரெவன்யூ 59,000 கோடி, செலவினங்கள் 67,000 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. நம்மளுடைய நெகட்டிவ், அதாவது அதில் உள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா 8,355 கோடி. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் அதே இதில் 2006, 2021 ஆண்டு, 2011ஆம் ஆண்டுகள் வரைக்கும் 92,734 கோடியாக இருந்த ரெவன்யூ. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 1,28,000 கோடியாக இருக்கு. அந்த பீரியட்ல ரெவன்யூ இன்க்ரீஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த டைம் டேரிஃப் ரிவிஷனும் நடந்துச்சு. ஸோ எப்பெல்லாம் நீங்கள் ரெவன்யூ ஹைக் ஆகிறத பார்த்தீங்கன்னா டேரிஃப் ரிவிஷன்லையும் அந்த ஹைக் நடந்திருக்கு. அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டு அந்த கேப் பார்த்தீங்கன்னா 56,000 கோடி. ஸோ கடைசி 5 ஆண்டுகள் நம்ம 2021லேருந்து 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,97,000 கோடி மொத்த ரெவன்யூ நமக்கு டிஎன்இபிக்கு வந்திருக்கு. அதில் செலவினங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் 5,32,443 கோடி, கேப்பு பார்த்தீங்கன்னா 34,000 கோடி. இதில் ஏன் இவ்வளோ கேப்பு கம்மின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேரிஃப் ரிவிஷன் 2021. அதெல்லாம் வந்து அடுத்த ஸ்லைடில் ஒவ்வொரு ஆண்டும், இப்போ நீங்கள் மொத்தம் 5 ஆண்டுகளுக்கும் பார்த்தீங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 2020-21ஆம் ஆண்டுக்கு 57,625 கோடியாக இருந்த ரெவன்யூ, அதாவது டோட்டல் டிஎன்இபியோட மொத்த ரெவன்யூவில் அப்படியே இன்க்ரீஸ் எவ்வளோன்னா 65,447 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால டேரிஃப் ரிவிஷன், நம்ம 2022 நம்ம பண்ண டேரிஃப் ரிவிஷன்னால கிட்டத்தட்ட 100% மேலே 65,447 கோடி வந்து நமக்கு புதிதாக ரெவன்யூ உள்ளே வந்திருக்கு. அதே நேரத்தில் பேரலால செலவினங்கள் அதுக்கு முன்னாடி 72,167 கோடியாக, அதாவது 2021-22 கடைசி ஆண்டு, அதாவது பழைய அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டில் இருந்த செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 72,167 கோடியாக இருந்தது. இந்த டாரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடியிருக்கு. ஸோ அந்த கூடுற அளவுக்கு அந்த 51,838 கோடி கூடுற அளவுக்கு என்ன பெரிய செலவு செஞ்சாங்கன்னு நம்ம ஒவ்வொன்றா அதில் பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா இல்லை,
புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா இல்லை, புதிதாக நீங்கள் வேக்கண்ட்டாக இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா இல்லை, எதுவுமே செய்யாமல் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணியிருக்கீங்க. அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அப்போ செஞ்சதை கூட இப்போ செய்யவில்லை. அந்த கம்பேரிசன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன செஞ்சாங்களோ அதை கூட செய்யலை. அப்படி இல்லாமல் எப்படி நீங்கள் 51,000 கோடி, அதாவது ரெவன்யூ டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்குது, டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறோம், அதனால ரெவன்யூ அதிகரிக்குது, அதனால வந்து கடன் சுமை குறையும், ரெவன்யூ அதிகரிக்குது, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் குறையணும். இதோட இன்டென்ஷன் தான் நம்ம டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறது. டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறதும் சப்சிக்வெண்ட்டாக அதே அளவு நீங்கள் 51,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரும் கூடுறது வந்து நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி கூடுச்சு, அதனால என்ன பண்ணீங்க? 51,000 கோடி ரெவன்யூ, நீங்கள் 65,000 கோடி ரெவன்யூ வந்த பிறகும் அதனால அந்த டிஎன்இபிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே அளவு நீங்கள் வந்து அந்த கேப் வேணால் 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த 65,000 கோடினால இன்க்ரீஸ்னால பொதுமக்களுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்காங்களே தவிர்த்து டிஎன்இபியோடைய செலவினங்கள் 51,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்சது என்ன பண்ணாங்க போன அரசு, அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எதுவுமே பெருசாக பண்ணல. முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதை விட கம்மியாக தான் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு, ஹையரிங்கும் அப்படி தான் இருந்திருக்கு. அதாவது வேலைக்கு இருப்பதும் அதே அளவு தான் இருந்திருக்கு. அது அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இதை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய நினைச்சது என்னன்னா, இவ்வளவு அதிகமான ரெவன்யூ வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் தான் அதிகமான ரெவன்யூ. நீங்கள் அந்த கேப் பார்த்தீங்கன்னா தெரியும். 2005-6 கடைசியான அந்த முந்தைய 2001 2006 ஆண்டால் கடைசி 2005லேருந்து 2006 வரைக்கும் ரெவன்யூ வந்து 16,000 கோடி. அதே நேரத்தில் செலவினங்கள் 15,678 கோடி. 2010-11 அந்த திமுக ஆட்சியோடைய அப்போ இருந்து ரெவன்யூ வந்து 22,635 கோடி. அப்பயும் டேரிஃப் ரிவிஷன் 2010ஆம் ஆண்டு பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம சைடில் போடுறோம் எப்பப்போ டேரிஃப் ரிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே 2015-16 அந்த அதிமுக ஆட்சியோடைய கடைசி ஆண்டில் 52,212 கோடி வந்து ரெவன்யூ வந்திருக்கு. சப்சிக்வெண்ட்டாக எக்ஸ்பெண்டிச்சரும் 58,266 கோடி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் போக இந்த 5 ஆண்டுகளில் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பெரிய லெவல் இவ்வளோ ஹைப் ஆனது. நம்ம வந்து அதில் என்ன செலவு பண்ணாங்க நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட். ஸோ இதான் மொத்த கடன், டிஎன்இபியோட மொத்த கடன். அதாவது முதலாவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது டிஎன்இபியாக இருந்துச்சு. அப்போ 6,492 கோடி. 2001லேருந்து 2006 வரைக்கும் 2,831 கோடி வந்து கடன் வாங்கப்பட்டது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாங்கினாங்கன்னு இருக்கு. இதில் கடைசி பார்த்தீங்கன்னா 2021லேருந்து 26 வரைக்கும் 87,399 கோடி வந்து கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்கள் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாக இருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்கள் 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நீங்கள் ரெவன்யூ அடிஷ்னலாக கிட்டத்தட்ட 67,000 கோடி அடிஷ்னல் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்களும் அதிகமாக இருக்கு. ஸோ இது அனைத்தும் இவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸு வேற எந்த ஆண்டுகள்லையும் வரல. இந்த ஒரு ஆண்டுகள் 87,000 கோடி அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் தமிழகத்தில் இருக்க அனைத்து இடத்துக்கும் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கணும், போதுமான அளவு புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும்.